வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை சரிவர பயன்படுத்தி அதில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அவருடைய தூதருடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். அடுத்தபடியாக இந்த துல்ஹஜ் மாதத்தில் மிக முக்கியமானது அந்த ஹஜ்ஜினுடைய கிரியை தான். அந்த ஹஜ்ஜினுடைய சட்டங்களை பற்றி நமக்கு முன்னால் சொல்வதற்கு, அந்த ஹஜ்ஜை எப்படி செய்யணும், ஹஜ்ஜை நம்ம 7வது நாள் எங்கே இருக்கணும், துல்ஹலீஃபா அங்கே நம்ம என்ன செய்யணும், இதனை பற்றி பல விஷயங்களை நமக்கு முன்னால் சொல்வதற்காக தஹ்சீல் மாணவர் KF முஹம்மது முஃபி சத்தாய் அவர்கள் நமக்கு முன்னால் பேச வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹில் அலீம் நஹ்மதுஹு வ நுஸல்லிமு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم: الحج أشهر معلومات. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من حج فلم يرفث ولم يفسق غفر له ما تقدم من ذنبه. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், உலமா பெருமக்கள், இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் ஒரு மிக அற்புதமான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கியுள்ளோம். துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இந்த மாதத்திலே ஹஜ் செய்வது என்பது மிக பிரத்யேகமான ஒரு அமல். பொதுவாக இஸ்லாத்தின் 5 கடமைகளை எல்லாம் மற்ற நாட்களில் செய்யலாம். இந்த ரமலானும் ஹஜ்ஜை மற்றும் அதற்கேற்ற அந்த நாளில் மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். அதை போன்று ரமலானை தொடர்ந்து நாம் அடைந்த இந்த சிறப்புமிக்க மாதம், இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் பிரத்யேக அமல் ஹஜ் செய்வது. பொதுவாக ஒரு அமலை செய்து அதை அல்லாஹ்வினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த அமலிலே 2 விஷயம் இருக்க வேண்டும். 2 விஷயம் அந்த அமலிலே சரியாக இருந்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். என்ன 2 விஷயம் பார்க்கிறப்ப இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், முதலாவதாக இஹ்லாஸான எண்ணம் இருக்க வேண்டும். மன தூய்மையுடன் அந்த அமலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமல் என்பது மக்பூலானதாக ஆகும். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், அந்த அமல் எப்படி செய்வது என்று அறிந்து செய்ய வேண்டும். அதற்காக தான் இங்கு வந்துள்ளோம். ஹஜ் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிந்து செய்தால் அந்த ஹஜ் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆகும். ஒரு ஹதீஸிலே இவ்வாறு வரும். ஒரு சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வரப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள், தஅல்லமுல் மீராஸ வல் ஹஜ்ஜ வத் தலாக். 3 விஷயங்களை நபி கற்றுக்க சொல்லி ஏவறாங்க. 3 விஷயங்களை நீ கற்றுக்கொள். முதலாவதாக சொன்னது வாரிசு உரிமை சட்டம். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது ஹஜ்ஜினுடைய சட்டத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய சட்டத்தை பார்க்கின்ற பொழுது, ஆரம்பமாக ஹஜ் பயணத்திற்கு முன்பு ஒரு ஹாஜி ஹஜ் செய்ய இருக்கிறார் என்று சொன்னால், ஹஜ்ஜிற்கு செல்வதற்கு முன்பு அவர் 3 விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும். 3 விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும். முதலாவதாக அவர் இந்த உலகத்திலே மற்ற நாட்களிலே செய்த எல்லா பாவத்திற்கும் அவர் கஃபாரா தேட வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக மற்ற பெரியவர்களிடத்திலே, உலமா பெருமக்களிடத்திலே சென்று, நான் ஹஜ் செய்ய இருக்கின்றேன், நான் ஹஜ் பயணம் செல்ல இருக்கின்றேன், எனக்கு துஆ செய்யுங்கள், என் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று துஆவை பெற வேண்டும். மூன்றாவதாக கடன் அல்லது அமானிதம் ஏதேனும் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தால், இந்த 2 விஷயம், கடன், அமானிதம், இந்த 2 விஷயத்தையும் அவர் நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் என்று இந்த 3 விஷயங்களை எவர் சரியாக செய்து விட்டாரோ அவர்தான் ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள்.
சரி, இந்த ஹஜ்ஜிற்கு கிளம்புறப்ப எப்படின்னு பார்த்தா, ஹஜ்ஜிற்கு கிளம்புவதற்கு முன்பு 2 ரக்காயத்து தொழுது துஆ செய்ய வேண்டும். எப்படி என்றால், அந்த 40 நாளினுடைய பயணத்திற்கு அந்த 2 நாள் அந்த மனிதருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்து விட்டு கிளம்ப வேண்டுமா. சரி, அந்த ஹஜ்ஜினுடைய அந்த அமல் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, துல்ஹஜ்ஜினுடைய 8வது நாளில் ஆரம்பித்து, 8வது நாள் பகலில் ஆரம்பித்து, ஃபஜ்ரினுடைய நேரத்தில் ஆரம்பித்து, துல்ஹஜ்ஜினுடைய 13வது நாள் வரை இந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் நிகழும். ஹஜ்ஜினுடைய ஃபர்லு என்பது 3 விஷயங்களை இமாம் பெருமக்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். முதலாவதாக இஹ்ராம் கட்டுவது. இஹ்ராம் கட்டாட்டி ஹஜ்ஜே கிடையாது. இஹ்ராம் என்பது ஹஜ்ஜினுடைய ஃபர்து. இரண்டாவதாக சொல்லுகிறார்கள் அரஃபாவினுடைய மைதானத்தில் தங்குவது. ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா என்பதாக சொன்னார்கள். ஹஜ்னா அரஃபா அதில் கண்டிப்பாக இருக்கணும். அரஃபாவினுடைய மைதானத்தில் தங்காம ஹஜ்ஜுங்கிறது பரிபூர்ணமாகாது. இஹ்ராம் கட்டுவது, அரஃபா மைதானத்தில் தங்குவது, மூன்றாவதாக தவாஃப் செய்வது. இந்த 3ம் ஹஜ்ஜினுடைய ஃபர்துகளாக இருக்கின்றது. இதை பேணினால் ஹஜ்ஜு என்பது பரிபூர்ணமாகும். இதில் ஒன்று தவறினால் கூட ஹஜ்ஜு முழுவதும் கூடாமல் போகிவிடும். சரி, இப்போ ஹஜ்ஜினுடைய ஃபர்துகளை தெரிந்ததற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறப்ப அதற்கு ஹஜ்ஜிற்கென்று நியத்து வைக்கிறது நஃபீல். சரி, அந்த நியத்து என்ன என்று பார்த்தால், அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ, என்னுடைய இறைவா, இன்னி உரீதுல் ஹஜ்ஜ, நான் ஹஜ்ஜு செய்வதற்காக நாடி இருக்கின்றேன். ஃபதகப்பல் மின்னி, அதை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. ஃபயஸ்ஸிர்லி, அதை எனக்கு இலகுவாக்கி வைப்பாயாக என்று நியத்து வைத்து துஆ செய்து விட்டு நாம் ஹஜ்ஜினுடைய பயணத்தை துவங்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். சரி, இந்த ஹஜ்ஜினுடைய பயணம் துவங்கி விட்டோம். முதலாவதாக நாம் எதை செய்வது என்று பார்த்தால், ஆரம்பமாக இஹ்ராம் கட்ட வேண்டும். பின்பு நம்முடைய உலமா பெருமக்கள் இஹ்ராமினுடைய சட்டங்களை விளக்க இருக்கின்றார்கள். எனவே அதை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். இஹ்ராம் கட்ட வேண்டும், அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அந்த கட்டுப்பாடுகளை நாம் கவனித்து அதன்படி இஹ்ராம் கட்டிவிட்டு நாம் அடுத்த அமலை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். முதலாவதாக துல்ஹஜ்ஜினுடைய 8வது நாள் ஹஜ்ஜினுடைய அமல் ஆரம்பமாகும். நாம் சவுதிக்கு சென்ற பிறகு சவுதி அரசாங்கமே 8வது நாள் அன்று அவர்கள் அறிவிப்பார்கள், 8வது நாள் துவங்கிவிட்டது, இன்றிலிருந்து உங்களுடைய ஹஜ்ஜினுடைய அமல்களை நீங்கள் துவங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களே அறிவிப்பு செய்வார்கள். அந்த 8வது நாள் மினாவிலே நம்முடைய அமல்களை நாம் துவங்க வேண்டும். முதலிலே மினாவிலே நாம் தங்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், 8வது நாள் லுஹரிலிருந்து 9வது நாள் ஃபஜ்ர் வரை, 8வது நாள் லுஹரு, அஸ்ரு, மக்ரிபு, இஷா, அடுத்து 9வது நாளுடைய ஃபஜ்ர், இந்த 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு நாம் மினாவிலே தொழுகின்ற அளவு அங்கு தங்க வேண்டும். இது முதல் அமல், மினாவிலே தங்குவது. எப்படி? 8வது நாள் லுஹரில் ஆரம்பித்து 9வது நாள் ஃபஜ்ர் வரை அங்கு தங்க வேண்டும். அந்த தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரங்களில் மற்ற குர்ஆன் திலாவாத்துகளை, திக்ருகளை, தஸ்பீஹாத்துகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து 9வது நாளிலே நாம் ஃபஜ்ர் அங்கே மினாவிலே தொழுது விட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த 9வது நாள் மிக சிறப்பு மிக்க நாள், அரஃபாவினுடைய நாள். அங்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல், அங்கே ஃபஜ்ர் தொழுதுட்டு நாம் கிளம்பி நேராக அரஃபாவினுடைய மைதானத்துக்கு செல்ல வேண்டும். அரஃபாவினுடைய மைதானத்துக்கு போய் அங்கே நாம் லுஹரையும் அஸ்ரையும் ஜம்மு செய்து சொல்கணும். இந்த அரஃபாவிற்கு போகிறப்ப, அரஃபாவிற்கு கிளம்பிட்டோன்னா அப்பையிலிருந்து நாம் அதிகம் தல்பியா முழங்கி கொண்டே இருக்கணும். தல்பியா நாம் எல்லாம் அறிந்திருப்போம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், இந்த தல்பியாவை கொண்டு எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக, ஆமீன். இந்த தல்பியாவை முழங்கிவிட்டு அரஃபாவிலே நம்முடைய அமல்களை நாம் துவங்க வேண்டும். அதிகம் அங்கு தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் அரஃபாவினுடைய பிரத்யேகமான அமல் என்பது துஆவாக இருக்கிறது. நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துஆக்களை கேட்டு அதனுடைய மக்பூலாத்துகளை நாம் அங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அங்கே அரஃபாவில் மஸ்ஜிதுன் நமீர் என்று ஒரு இடம் இருக்கும், ஒரு மஸ்ஜித் இருக்கும். முடிந்தால் அந்த மஸ்ஜிதிலே தொழுக வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால் அங்கு தொழுது கொள்ள வேண்டும். இன்னும் அரஃபாவினுடைய அருகிலே ஜபலுர் ரஹ்மா என்று ஒரு மலை குன்று இருக்கும். அங்குதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். வாய்ப்பு கிடைத்தால், கஷ்டத்திற்காக கஷ்டம் போட்டுக்கொள்ள வேண்டாம், என்றாலும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஜபலுர் ரஹ்மாவிற்கு போய் நாம் பார்த்து விட்டு வரலாம்.
அடுத்து அங்கே நாம் வந்துட்டு லொஹரையும் அசுரையும் தொழுததற்கு பிறகு அஸ்ரிலிருந்து மக்ரிபினுடைய நேரம் சூரியன் மறையும் வரை துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது துவா கபூலாக்கப்படுகின்ற நேரம். அந்த நேரத்தில் அதிகம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். மக்ரிபினுடைய நேரம் வந்தவுடன் சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் நாம் அரஃபாவிலிருந்து கிளம்பணும். அதற்கு முன்பு கிளம்பக்கூடாது. சூரியன் மறைந்ததற்கு பிறகு அரஃபாவிலிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவிற்கு நாம் செல்ல வேண்டும். மூன்றாவதான அமல் இது. முஸ்தலிஃபாவிற்கு நாம் 9வது நாள் அங்கே 9வது நாள் இரவு மக்ரிபுடைய நேரம் ஆரம்பமானதற்கு பிறகு நாம் முஸ்தலிஃபாவிற்கு கிளம்புவோம். அங்கு சென்றதற்கு பிறகு நாம் மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மும் செய்து தொழுக வேண்டும். முஸ்தலிஃபாவிலே மக்ரிபையும் இஷாவையும் நாம் ஜம்மும் செய்து தொழுதுவிட்டு அங்கு இரவிலே தங்குவது சுன்னத்தான அமலாக இருந்தாலும் முடிந்த அளவிற்கு நாம் அங்கு விரைந்து சென்று அங்கு தங்க வேண்டும். ஃபஜ்ரினுடைய தொழுகை அங்கே தொழுதுவிட்டு அடுத்த நாள் 10வது நாள் ஃபஜ்ருடைய பெருநாள் அன்று 10வது நாள் ஃபஜ்ருடைய தொழுகை அங்கு தொழுது விட்டு அங்கிருந்து நாம் சிறிது நேரம் அங்கே தொழுதுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமாக நாம் மினாவை நோக்கி மீண்டும் புறப்பட வேண்டும். எல்லா மற்ற அமல்களை நாம் மினாவிற்கு சென்று செய்வோம். மினாவிற்கு கிளம்பினதுக்கு அப்புறமா மீண்டும் மினாவிற்கு வந்தவுடன் 10வது நாள் 11வது நாள் 12வது நாள் இந்த 3 நாட்களிலேயும் நாம் சில குறிப்பிட்ட அமல்களை செய்வோம். நாம் எல்லாம் அறிந்திருப்போம், சைத்தானுக்கு கல் எறிவது என்று சொல்லுவார்கள். இந்த அமலை வந்துட்டு அந்த 3 நாட்களில் நாம் செய்வோம். ஒரு நாளுக்கும் ஒரு சைத்தானுக்கு கல் எறிகிறது என்பதாக நாம் 3 நாட்களில் அதை செய்வோம். முதலாவது நாள் 10வது நாள் நம்ம அங்கே போன உடனே ஃபஜ்ர் தொழுதுட்டு முஸ்தலிஃபாவிலிருந்து கிளம்பி நம்ம மினாவிற்கு சென்றவுடன் முதலிலே நாம் செய்கின்ற விஷயம் ஜமீருல் அகபா என்று சொல்லப்படுகின்ற அந்த கடைசியா ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லப்படுகின்ற அந்த கடைசி ஷைத்தான் அந்த 3ஆவதாக இருக்கின்ற அந்த தூணிடம் போய் நாம் அதில் கல் எறிய வேண்டும். இது ஃபர்ஸ்ட் அங்கே போனவுடன் நம்ம செய்ய வேண்டிய அமல். அதை தொடர்ந்து அங்கு குர்பானி கொடுத்ததற்கு பிறகு நாம் நம்முடைய தலை முடிகளை சிரைக்க வேண்டும். ஆண்கள் முடிகளை சிரைக்க வேண்டும். இது வந்துட்டு ஹஜ்ஜினுடைய முக்கியமான அமல். இந்த பெருநாள் அன்று செய்கின்ற அமல். இதை செய்ததற்கு பிறகு அதுவும் அந்த முஸ்தலிஃபாவில் நம்ம தங்கணும்ல 9வது நாள் இரவு 10வது நாள் பகல் வரைக்கும் நம்ம முஸ்தலிஃபாவில் தங்குறப்ப அங்கே முஸ்தலிஃபாவிலே கற்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். மிக சிறு பொடி கற்களை பெருக்கி கொள்ள வேண்டும். அது சுன்னத்தான விஷயம். எல்லா இடத்திலிருந்தும் கல்களை எடுத்துக்கொள்ளலாம் என்றாலும் முஸ்தலிஃபாவிலிருந்து கற்களை எடுத்துக்கொள்வது சுன்னத்தான விஷயம். ஒருவர் 12 நாட்கள் நான் மினாவிலே 12வது நாள் வரை மினாவிலே தங்கி கல் எறிய வேண்டும் என்று நியத்து வைத்திருந்தால் அவர் 49 கற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது அவர் 13வது நாளும் இருந்து நான் கல் எறிவேன் என்று நியத்து வைத்திருந்தால் அவர் 70 கற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சுன்னத்தான காரியம் என்பதாக சொல்லுகிறார்கள். அடுத்து நாம் கல் எறிந்ததற்கு பிறகு தவாஃபினுடைய விஷயத்துக்கு வரோம். இப்போ தான் ஹஜ்ஜினுடைய 3வது ஃபர்லுக்கு வரோம். ஃபஸ்ட்டு எஹ்ராம் கட்டியாச்சு. அடுத்த மற்ற அமல்களை நாம் செய்து கொண்டே வந்தோம். அரஃபாவிலே தங்கினோம், மினாவிற்கு வந்தோம். இப்போ தான் வருது தவாஃபினுடைய அமல் வருது. 3வது ஃபர்லு தவாஃபை நாம் நிறைவேற்ற வேண்டும். 7 முறை தவாஃப் செய்வது ஃபர்து. அதை தொடர்ந்து நாம் அதிகப்படியாக செய்வது நம்முடைய விருப்பம், நஃபீலான அமலாக மாறிக்கொள்ளும். என்றாலும் 7 தவாஃப்களை செய்வது என்பது ஃபர்லான கட்டாயமாக இருக்கின்றது. தவாஃபிற்கு நியத்து வைத்துவிட்டு ஹஜருல் அஸ்வதினுடைய கல்லை முன்னோக்கி அதிலிருந்து வலதுபுறமாக நம்முடைய தவாஃபை நாம் துவங்குவோம். முடிந்தால் ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டு நம்முடைய தவாஃபை துவங்கலாம். வாய்ப்பில்லாதவர்கள் தூரத்தில் நின்று கொண்டு அந்த ஹஜருல் அஸ்வதை நோக்கி கையை நீட்டி அதை தொடுவதை போன்று நினைத்து கொண்டு நம் கையை முத்தமிட்டு நம்முடைய தவாஃபை வலதுபுறமாக துவங்குவோம். இவ்வாறு முதல் 4 முறை கொஞ்சம் வேகமாக நடக்கணும். கடைசி 3 முறை நம்ம நார்மலாக எப்பயும் போல நடக்கிற மாதிரி நடந்துக்கணும். இது 7 முறை தவாஃப் செய்வது, காபாவை சுற்றி தவாஃப் செய்வது என்பது ஃபர்லான விஷயமாகும். அதை போன்று இந்த காபாவை சுற்றுகின்ற பொழுது முல்தசிம் என்று ஒரு இடம் இருக்கும். இந்த காபாவினுடைய கதவை நாம் பார்த்திருப்போம். தங்க கலரில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவிற்கும் அந்த ஓரத்திற்கும் நடுபட்ட அந்த இடை பகுதி முல்தசிம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த இடத்திற்கு நேராக நின்று துவா செய்தால் அது அந்த துவா கண்டிப்பாக ஏற்கப்படுகின்ற இடம் என்பதாக சொல்லுகிறார்கள். வாய்ப்பு இருந்தால் அங்கு சென்று நாம் துவாவும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு அந்த ஹஜ் செய்கின்ற பொழுது, தவாஃப் செய்கின்ற பொழுது அங்கே
ஆங்காங்கு ஜம்ஜம் தண்ணீர்கள் இருக்கும். அதை நாம் நம்முடைய வயிறு நிரம்பும் அளவிற்கு குடிக்க வேண்டும். சும்மா கொஞ்சோன்னு குடிச்சு தாகத்தை அடைக்க கொள்ளக்கூடாது. வயிறு நிரம்புகின்ற அளவிற்கு ஜம்ஜம் தண்ணி கொடுக்கணும். இது சுன்னத்தான விஷயம். இவ்வாறு நாம் அந்த தவாஃபினுடைய விஷயங்களை முடித்ததற்கு பிறகு அங்கிருந்து சஃபா மருவாவினுடைய குன்றின் பக்கம் செல்லுவோம். சஃபாவிலிருந்து மருவாவின் பக்கம் தொங்கோட்டம் ஓட வேண்டும். பொதுவாக நம்ம ஹஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தவாஃப் செய்கிறப்ப இந்த ஹஜருல் அஸ்வதில் ஆரம்பித்து திருப்பி ஹஜருல் அஸ்வதிற்கு வந்ததுக்கு பிறகு தான் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும். இவ்வாறு 7 ரவுண்டு காபாவை சுற்றி தவாஃப் செய்வோம். ஆனால் இங்கே சஃபா மருவால சஃபால ஆரம்பித்து மருவாவுக்கு போயிட்டு திருப்பி சஃபா வந்தால் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டுன்னு கிடையாது. சஃபாவிலேருந்து மருவாவுக்கு போயிட்டா ஒரு ரவுண்டு முடிஞ்சு, திருப்பி மருவாவிலேருந்து சஃபாவுக்கு வந்தால் 2வது ரவுண்டு முடிஞ்சு. இப்படி 7 தவாஃபுகள் செய்வது, 7 தொங்கோட்டம் ஓடுவது ஃபர்தான விஷயம். சஃபா மருவாவிற்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவது வாஜிபான விஷயம். அடுத்து சூரியனுடைய மறைவு, அந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்பாகவே நாம் இந்த அமல்களை எல்லாம் என்னது தவாஃபு சஃபா மருவாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவதை நாம் சூரியன் மறைவதற்கு முன்பாகவே முடித்து விட வேண்டும். வாய்ப்பு இருந்தால் 11வது நாள் 12வது நாளும் இதை போன்று செய்து கொள்ளலாம். இது ஹஜ்ஜினுடைய சட்டமாக இருக்கிறது. எனவே வருகின்ற காலங்களிலே நாம் எதையெல்லாம் கேட்டோமோ, எந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கேட்டு அறிந்தோமோ அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். அல்லாஹ் இந்த அரங்கத்தின் மூலியமாக வருகின்ற வருடம் நம்மை ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்களாக, அதற்கான பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.